கல்யாண மாலை ப்ரிசர்வேஷன் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இவங்க என்ட்ட ரொம்ப பட்ஜெட்லாம் இல்ல சிஸ்டர். எனக்கு வந்து ஆனா ப்ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அப்புறம் எம்டிஎஃப் பேஸ் சொல்லியிருந்தோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். வுட்டன் ஃப்ரேம் அளவு ரேட்டும் வராது. இது வந்து இதிலேயே அழகா பண்ணிக்கலாம் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே சிஸ்டர் எனக்கு வந்து கிளாக் டைப்ல பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சாக்லேட் கவரு, கயிறு, அப்புறம் பேங்கிள், ஃப்ளார்ஸ் இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அழகா வச்சு எனக்கு இதில ப்ரிசர்வ் பண்ணி குடுங்க சிஸ்டர். ரொம்ப சூப்பரா அழகா பண்ணி குடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. கிளாசி ஃபினிஷிங்ல நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வந்து கிளாசி ஃபினிஷிங்ல மட்டும் தான் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். சின்ன நீங்க ஒர்க் குடுத்தாலும், பெரிய ஒர்க் குடுத்தாலும் ஒரே மாதிரி கிளாசி ஃபினிஷிங் தான் நம்மகிட்ட வரும். இது வந்து கஸ்டமைஸ்டுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றதே கிடையாது. அது சைஸ்க்கு மட்டும் தான் நமக்கு வந்து சார்ஜ் வரும். கஸ்டமைஸ்டு இது எவ்வளோ நீங்க ஸ்டிக்கர் வைக்க சொன்னாலும், என்ன வைக்க சொன்னாலும் அதுக்குள்ளேயே நம்ம பண்ணி குடுத்துருவோம். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.